வணக்கங்க. அதிரசம் செய்கிறதுக்கு அளவு சொல்கிறேன் வாங்க. நான் 3/4 கிலோ பச்சரிசியை வாங்கி கழுவி நல்லா ஊற வச்சு இந்த பாருங்க ஃபேன் காற்றுல உணர விட்டுருக்கேன். இப்படி பிடிச்சாக்கா இப்படி ஒட்டணும் கையில் பாருங்கள். அந்த மாதிரி உணர விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பையும் காயக்கூடாது, இந்த ஈரத்தன்மை இருக்கணும். அதோட நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். 3/4 கிலோ அரிசியை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மாதிரி அரைச்சி இந்த பவுடருக்கு வந்தோடனே ஒரு 5-6 ஏலக்காயை இது கூடயே போட்டு அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சி ஒரு ஏனத்தில் வச்சு இது மாதிரி இப்படி அமுக்கி வச்சுக்கோங்க. காய விட வேணாம், இப்படியே அமுக்கி அப்படியே மூடி வச்சுருவோம். மாவை நல்லா அமுக்கி வச்சுட்டு ஒரு ஏனத்தை போட்டு இப்படி மூடி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே பாவு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணுவோம். நான் சலிக்கலை, ஏன்னா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அதனால குறன்னு இருந்தால் தான் சலிக்கணும். இதை அப்படியே நான் நைஸாக அரைச்சதுனால அப்படியே கிளற போகிறேன். 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் பாருங்க. 1/2 கிலோ கரெக்டாக இருக்கும். அப்படி 3/4 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் பாருங்கள் பொடியாக தட்டி வச்சுருக்கேன். இனிப்பு நீங்கள் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா 400 கூட போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு பாருங்கள், ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருவோம். வச்சுட்டு இந்த வெல்லத்தெல்லாம் இதில் கொட்டுவோம். போட்டுட்டு ஒரு 100 கிராம் டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும், ஏன்னா இது இலகி நிறையா வரும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இதை 1/2 கிலோ வெல்லத்துக்கு ஒரு 50 கிராம் தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா போதும். இது நல்லா கொதித்து நல்லா கரையட்டும். பாவு தாங்க முக்கியம், நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. 1/2 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிட்டு வெல்லம் பூரா நல்லா கரைஞ்சோன்னா இப்படி ஒரு ஏனத்தில் இப்படி ஒரு சொட்டு ஊற்றி பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா இதெல்லாம் கரைஞ்சிட்டு இப்படி ஊத்தையில் இந்த பாருங்க அப்படி சொட்டு சொட்டாக இருக்கணும். ரொம்பவும் மொழியும் வர வேணாம். இன்னும் இப்போ இதாகிடுச்சு. இந்த மாவு போட்டு இந்த மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிண்ட வேண்டியதுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க, இந்த சூட்டிலேயே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே பாருங்கள், அப்படியே கிண்டி இந்த பதத்துக்கு வந்தோன்னா பாருங்க, இந்த மாதிரி இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இது சூடு ஆறையில் நம்ம தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதிரசம் தட்டை இந்த மாதிரி இந்த பதம் சூடு ஆறட்டும். சூட்டோடு மூடி வச்சிடாதீங்க. சூடு ஆறணுன்னா மூடி வச்சுக்கலாம். இது 2 நாள் கழித்து கூட சுடலாம், நல்லாயிருக்கும். பாருங்க, ஃபஸ்ட்டு செய்கிறவங்க தண்ணி ஆகிடுச்சின்னு பயப்பட வேணாம். அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. மண்சட்டி இருக்கு இல்லையா, புது மண்சட்டியில் இதை ஊற்றி வச்சிட்டிங்கனாக்கா அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துரும். நல்லா கரெக்டாக நீங்கள் எந்த பதம் வேணுமோ அந்த நேரத்துக்கு அப்படியே எடுத்து அதிரசத்தை தட்டிக்கலாம். வாங்க, நம்ம நேற்று அதிரசமாக கிளறி வச்சோம் இல்லையா, பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், பார்த்தீங்களா? பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி தான் இருக்கணும். இது லைட்டாக எண்ணெயை தொட்டு அப்படியே இலையில வச்சு தட்டி போடுங்க. இந்த சுடையில் நான் காட்டுறேன்.
நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம செய்வோம். அதேமாரி தீபாவளிக்கு பலகாரம் சுட போகிறோம். எண்ணெய் சட்டி வைக்கல நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு செய்வோம். பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். அதனால் கொஞ்சோண்டு பிள்ளையார் பிடிச்சி இங்கே வச்சிட்டேன். பாருங்கள், பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது அடுப்பு ஆன் பண்ண போகிறேன். நம்ம இன்னும் அதிரசத்தை தட்டுவோம். இது மாதிரி உருட்டி இந்த பாருங்கள் எண்ணெயை தடவிக்கிட்டு இப்படி தட்டணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. தட்டி எண்ணெயில் போடணும். ஆட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. யூடியூப்பில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லன்னு அப்படி போட்டிங்கனாக்கா அதிரசம் எல்லாம் கருப்பாக போயிடும். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் தான் கரெக்டானது. நான் 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் 400 வெல்லம் கூட போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்படி எண்ணெயை தடவிக்கிட்டு அழகாக இந்த உருட்டி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்று கூட உடையவே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இப்படி தாங்க செய்யணும். அதிரசம் பாவு மட்டும் கரெக்டாக எடுத்து செஞ்சிங்கனாக்கா அதிரசம் அழகாக வரும். தீபாவளிக்கு அதிரசம் ரெடி. தீபாவளினாலே முறுக்கு அதிரசம் இல்லாமல் தீபாவளி நம்ம கொண்டாட மாட்டோம். அதனால இது கரெக்டான அளவு போட்டிருக்கேன், பார்த்து செய்யுங்க. செஞ்சு நீங்களே தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அடுத்த வீடியோ முறுக்கு வீடியோ நான் போடுறேன், அதுவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.